உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட போன எபிசோட்ல கோட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த வேகார் அப்படியே மேலிஸ் மேல பாஞ்சு அதோட கழுத்தை கடிச்சு போட்டு தள்ளிடுது. தன்னோட டிராகன் சாகிறத கண்ணால பார்த்த அத்தை அது கூடவே தன்னோட உயிரை விட்டுடுறாங்க. ஆனா ஏமான் பார்த்த வேலையால திஞ்சு போன ஏகானும் சன்ஃபயரும் இன்னும் சாகாம உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அத்தை இறந்த செய்தி கேள்விப்பட்டு மாமாவும் ரெனைராவும் உடைஞ்சு போயிடுறாங்கங்க. ஏற்கனவே இந்த ட்ரிஃப்ட்மார்க் கோட்டையில ஆளுங்களே இல்லை. இப்போ மாமாவுக்கு துணையா இருந்த அத்தையும் இறந்துட்டாங்க. அவருக்கு முறையான அடுத்த வாரிசும் இல்லை. அதை நினைச்சு இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு மாமா கலங்குறாரு. இன்னொரு பக்கம் கிங்ஸ் லேண்டிங்ல போர் உருவாக்குன பஞ்சத்தால மக்கள்லாம் கால் வயிற்றுக்கு கஞ்சிக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப கிறிஸ்டனும் அவனோட ஆளுங்களும் மேலிஸோட தலையை வெட்டி ஊர்வலமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதோட அதை ஏகானும் அவனோட டிராகனும் தான் கொண்டதா சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஜெயிச்சிட்டோன்னு பெருமை பீத்துறதுக்காக தான் வீழ்த்தப்பட்ட டிராகனோட தலையை ஊர்வலமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஆனா அதால டிராகன் மேல மக்களுக்கு இருந்த பார்வையே மொத்தமா மாறிடுது. இது வரைக்கும் மக்கள்லாம் டிராகன்களை கடவுளை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதோட தலையை வெட்டி ஊர்வலமா அழைச்சிட்டு வந்தோன்னு டிராகன்களும் ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான்னும் அதை கொல்ல முடியும்னு மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடுது. அதுலயும் டர்காரியன் வம்சத்துல முறை தவறி பிறந்த ஹியூஜ் ஹேமருக்கு டிராகன் மேல இருந்த பயம் மொத்தமா போயிடுது. கிறிஸ்டனோட ஆளுங்க டிராகன் தலைக்கு பின்னாடியே ஒரு பொட்டிய மூடி பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த ஆலிசன் ஏகானோட கத்தி ஏமான் கிட்ட இருக்கிறத பாக்குறாளா? அதுல ஏகான் தான் இருக்காங்கிறது அவளுக்கு புரிஞ்சிடுது. அரண்மனைக்குள்ளார வந்தோடனே வீரர்கள்லாம் அந்த பொட்டியை சவப்பொட்டி மாதிரி உள்ளார எடுத்துட்டு வரானுங்க. அதை ஹெலனா பாக்குறா. ஆனா அவளுக்கு அதுல கொஞ்சம் கூட வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த பெட்டிக்குள்ள இருந்த ஏகான மெத்தையில தூக்கி போட்டு அவன் எந்த மாதிரியான நிலைமையில இருக்கிறான்னு மேஸ்டர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட நிலைமையை பார்த்த ஆலிசன் அவன் பழப்பானான்னு கேக்குறா. அதை எங்களால உறுதியா சொல்ல முடியாத அரசி. கவசங்கள் அவரோட உடலை ஓரளவுக்கு காப்பாத்திருந்தாலும் அது காயமும் படுத்திருக்கு. அதோட பல எலும்புகள் உடைஞ்சிருக்குது. அதனால எதுவா இருந்தாலும் சிகிச்சைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு தலைமை மேஸ்டர் சொல்லிடுறாரு. ஆலிசனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்போ ஏகான் குத்துயிரும் கொலையுமா கிடக்கிறதால அவனுக்கு பதிலா அடுத்து நாட்டை யாராவது ஒருத்தர் ஆண்டே ஆகணும்னு ஏமான் சொல்றான். ஆனா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாத ஆலிசன் என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக கிறிஸ்டனோட அறைக்கு வரா. அங்க அந்த பையன் எலுமிச்சம்பழத்தை உப்புல தடவி வால்ல இருக்கிற ரத்தக்கரைகளை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அங்க என்ன நடந்துச்சு கிறிஸ்டன்? அரசர் நல்லா வீர தீரமா சண்டை போட்டாரு அரசி. நம்ம ஆளுங்க 900 பேரை இழந்து அந்த கோட்டையை கைப்பற்றி இருக்கோம். அங்கதான் அரசர் மாதிரியே குத்துயிரும் கொலையுமா இருக்கிற சன்ஃபயரை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்படி ஆனதுக்கும் ஏமாண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஆலிசன் கேக்குறா. எனக்கு சரியா தெரியல அரசின்னு கிறிஸ்டன் சொல்லிடுறான். அதே நேரம் டிராகன் ஸ்டோன்ல ரூ கிறிஸ்டையும் நம்மளோட பெரிய டிராகனையும் இழந்துட்டோன்னு சர் ஆல்ஃபிரட் கொதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கிறிஸ்டன் கிரவுன்லேண்ட்ஸ் முழுவதையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கான். ஆனா நமக்குன்னு ஒரு படை இல்லாம இன்னும் திண்டாடிக்கிட்டு இருக்கோம். டேமன் நமக்கான படையை தட்டிட்டு வரதா ஹேரன் ஹாலுக்கு போனாரு. ஆனா அவரோட புருஷ முன்னாடி தகராறால இன்னும் எந்த ஒரு பதிலாங்கிறது வரல அப்படின்னு ஆல்ஃபிரட் சொல்ல ரெனைரா செம்ம காண்டாயிடுறா. யோ நீ யார் பக்கையா இருக்க? உங்க பக்கம் தான் அரசி, அது தெரியுது. ஆனா மூட்டை பூச்சி மாதிரி என்ன எப்ப பார்த்தாலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறியே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். நான் என்னைக்குமே உங்களோட திறமையவோ அறிவையோ குறைச்சி எடை போட்டதே இல்லை அரசி. ஆனா அது இது வரைக்கும் ஒரு வெற்றியை கூட பெற்று தராது நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அப்பா ஆண்டப்ப வெஸ்டரோஸ் முழுக்க அமைதி நிலவனிச்சு ஆல்ஃபிரட். அந்த அமைதியான காலத்தை என்னை விட நீங்க தான் அதிகமா பார்த்திருக்கீங்க. அதுக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு அடியா நான் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெனைரா சொல்றா. அதை கேட்ட ஆல்ஃபிரட் அமைதியா வந்து உட்கார்ந்துறான். மெய்டன் போலுக்கும் கிராக்லா பாயிண்ட்டுக்கும் தூது அனுப்புங்க. அங்க இருக்கிற படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்க சொல்லுங்க. ஒருவேளை கிறிஸ்டன் அடுத்து அவங்கள நோக்கி வந்தான்னா அவனை நம்ம தடுத்தாகணும். அப்ப ரூ கிறிஸ்டியும் டஸ்கன்டலையும் நம்ம என்ன பண்றது அரசி? அதை தான் ஏற்கனவே இழந்துட்டோமே. அதோட போட்ட சண்டையில வேகார் பயங்கர காயம் ஏற்பட்டு அங்க இருந்து போயிருக்குது. அதோட ஏகானுக்கு என்ன ஆனிச்சுனே தெரியல. ஆனா கண்டிப்பா பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதனால அவங்க அடுத்து எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம கிங்ஸ் லேண்டிங் மேல படையெடுத்து அதை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு அமைச்சர்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப நான் அதை பண்றேன்னு ரெனைரா சொல்ல, நீங்க ஒரு ராணி அரசி, அங்கெல்லாம் நீங்க போக கூடாது அப்படின்னு அணக்கட்டுறானுங்க. அப்ப என்ன என்னதாயா படம் சொல்றீங்கன்னு ரெனைரா கேக்குறா. ஆனா அதுக்கு ஒருத்தங்கிட்டையும் பதில் இல்ல. இவனுங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தானுங்கன்னா எதுவுமே நடக்காதுன்னு நினைச்ச ஜேஸ் டிராகன் ஸ்டோன்ல இருந்து கிளம்புறான். அவனை பார்த்த பேலா எங்கடா போற ராசான்னு கேக்குறா. இந்த டேமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் எங்க அம்மாவுக்கு விசுவாசமா தான் இருக்காரான்றத பாக்கிறதுக்காக ஹேரன் ஹாலுக்கு போறோம்ப்பா. போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கிறியா? அரசியாலே அவர்கிட்ட பேச முடியல, நீ என்னடா பண்ண போற? அதுக்குன்னு உப்புக்கு ஜப்பானே என்ன இங்கே இருக்க சொல்றியா? எங்க அம்மா ஒன்ன கூட நோட்டை விடுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க பேலா. ஆனா நான் சோப்புலாங்கி மாதிரி வெட்டியா இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அவங்க உன்னை பாதுகாக்க நினைக்கிறாங்க ஜேக். நீ தான் அடுத்த வாரிசுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல?
எங்க அம்மா ஆள்றதுக்கும் நான் அடுத்த வாரிசாகிறதுக்கும் ஒரு ராஜ்யம் வேணும்ல, அதை கைப்பற்றதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசாம போய் ஃப்ரேம் வம்சத்துக்கிட்ட பேசி பார்க்கவா? ஏன்னா கிரீகன் ஸ்டார்க் அவரோட படையோட வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவரோட படம் மட்டும் ஆத்து பாலத்தை தாண்டி வந்துட்டாங்கன்னா நாம டேமானை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கான தேவையே இல்லை. அதை பண்றதுக்கு உங்க அம்மாவும் அனுமதிப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் அதை எங்க அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு ஜேக் சொல்றான். பேலாவும் சரின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான். இன்னொரு பக்கம் பிளாக்வுட் ஆளுங்களையும் அவங்களோட தலைமை வில்லியன் பிளாக்வுட்டையும் கூட்டிக்கிட்டு தன்னோட டிராகன் கராக்சிஸ் மேல ஏறி பிரக்கன் ஆளுங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு டேமன் வந்திருக்கான். ஒழுங்கா அந்த போலி அரசனை ஆதரிக்கிறத விட்டுட்டு என் பக்கம் வந்துருங்கடா, இல்லைன்னா உங்க வம்சத்தையே எரிச்சு சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு டேமான் மிரட்டுறான். ஆனா அவனுங்க அதுக்கெல்லாம் மசீரா மாதிரியே இல்ல. நான் வில்லியம் ஒரு டிராகனை பிடிச்சிட்டு வந்து எங்களை மிரட்டினா பயந்துருவோம்னு நினைச்சியா? செத்தாலும் சாவுமே தவிர உங்களுக்கு அடிப்பணிய மாட்டோம். உங்க அண்ணனோட தலையெடுத்தது உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு பிரக்கன் வம்சத்து பிரபு ரொம்ப அதுப்பா பேசுறான். இவனுங்க கிட்ட எல்லாம் பேசி பிரோஜனம் இல்ல அரசே, இறங்கி செஞ்சு விட்டாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு வில்லியம் சொல்றான். ஆனா அப்பையும் இந்த பிரக்கன் பிரபு அதுப்பா பார்த்துட்டு முடிஞ்சா செங்கடான்னு சொல்லிட்டு போறானா? கராக்சிஸ் அவனுங்களை பொசுக்கி விட்டுருது. என்னப்பா அவனுங்க சாகறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறானுங்க? இப்படியே போனுச்சுன்னா அவனுங்களோட பணத்தை வச்சுதான் சண்டை போடணும். அவனுங்களோட நாங்க பல தலைமுறைகளா போராடிட்டு இருக்கிறோம் அரசே. அந்த வம்சமே சரியான திமிரு பிடிச்ச வம்சம். அதனால அவனுங்க இருக்கிறதுக்கு பேசாம எரிச்சிடலாங்கிறியா? வேற வழி? நாங்க இவ்வளவு காலமா அவங்க கூட சண்டை போட்டிருக்கிறோம். அவனுங்க தோத்தாலும் சரணடைய மாட்டானுங்க அரசே. ஒருத்தனை தோக்கடிச்சுதான் சரணடைய வைக்கணும்னு இல்ல தம்பி, அதுக்கு வேற சில வழிகளும் இருக்கு. அப்ப அவனுங்களோட பலவீனத்துல கைய வைக்கலாங்கிறீங்களா? கைய வையே, அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது செஞ்சாதான் நமக்கு அடி பண்ணிவாங்க அப்படின்னு டேமான் சொல்றான். சரி அரசேன்னு சொல்லிட்டு வில்லியமும் கிளம்புறான். இன்னொரு பக்கம் வேலோட மிகப்பெரிய கோட்டையான ஏரிக்கு ரேனா வந்து சேர்றா. அப்பதான் அத்தை இறந்து போன செய்தி அவளுக்கு கிடைக்குது. அதை நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்கு அவளுக்கு. அந்த நாட்டோட சீமாட்டி ஜெயின் ஆரின் சமாதானம் சொல்றா. நீங்க ரெனைராக்கு 15,000 ஆட்களை கொடுக்கறதா சொன்னீங்களா அரசி? ஆனா அதை ஏன் இன்னும் கொடுக்கல? ஏன்னா நான் கேட்டது வரலையப்பா. இந்த கோட்டைய டிராகனை தவிர வேற யாராலையும் தகர்க்க முடியாது. அதனாலதான் பாதுகாப்புக்கு நான் ஒரு டிராகனை கேட்டேன். ஆனா அவ முந்தானேத்தி பிறந்த 2 குட்டி டிராகன்களை கொடுத்து விட்டுருக்கா. நீ எடுத்துட்டு வந்திருக்கிற டிராகனை விட என்னோட வேட்டை நான் இங்க பெருசா இருக்கும் தெரியுமா? டிராகன்கள் சீக்கிரமா வளர்ந்துரும் அரசி. அது வளர்ற வரைக்கும் நாம என்ன பண்றது அப்படின்னு ஜேன் கேக்குறா. ரேனாவால எதுவுமே சொல்ல முடியல. உன் பாட்டியோட இறப்புக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள் ரேனா. ராத்திரி சாப்பாடுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேன் கிளம்பிடுறா. அதே நேரம் டிராகன் ஸ்டோன்ல ரெனைரா மிசேரியாவை பாக்கிறதுக்காக வரா. என்னோட அரசவையினர் அவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க, ஆனா என்கிட்ட பேச மாட்டானுங்கப்பா. சரி நான் ஏதாவது செய்யலான்னு சொல்றேன். ஐயோ நீங்க அரசி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் அடிச்சிடறானுங்க. நான் இந்த 4 செவத்துக்குள்ளேயே சும்மா இருக்கணுமா? போர்ல ஆண்கள் தான் சண்டை போடுவாங்கிறது எனக்கு புரியுது, ஆனாலும் செம்ம காண்டாகுது. ஏன் அரசி இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க தான் உங்க அப்பாவோட உண்மையான வாரிசு. ஆனா அதுக்காக சண்டை போடுறதுக்கு என்ன பழக்காம விட்டுட்டாரே. என் கையில கத்திய கொடுக்கறதுக்கு பதிலா கோப்பையை கொடுத்து சரக்கு ஊத்து விட்டுட்டாரு. வெஸ்டரோஸ்ல இருக்கிற எல்லா இடங்களை பத்தியும் அதை ஆள்றவங்களை பத்தியும் எனக்கு கத்து கொடுத்தாரு. ஆனா அதை எப்படி கைப்பற்றுறதுன்னு கத்து கொடுக்காம விட்டுட்டாரு. அவரு தான் அப்படி இருந்தாருன்னு பார்த்தா இந்த டேமான் பயிலும் அப்படியே இருக்கான். அவருக்கு தூது அனுப்பி ஏதாவது கேட்டீங்களா? தூது அனுப்பி என்ன பிரயோஜனம்? அவன் எப்படியும் எனக்கு பலத்தை சேர்க்க போறதில்ல. இப்ப அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கிறதுனே புரியாம திணறிட்டு இருக்கிற மிசேரியா. வேணா நான் ஒரு யோசனை சொல்லவா அரசி? இந்த கிறிஸ்டியன் பெருமை பீத்திக்கிறதுக்காக டிராகன் தலையை ஊர்வலமா எடுத்துட்டு போனான்ல, அத மக்கள்லாம் தீய சகுனமா பாக்குறாங்களாம். அதோட அங்க அவங்க கால் வைத்து கஞ்சிக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அரசி. மன்னர் விசேரிஸ் இருந்தப்போ நிம்மதியா இருந்ததா பேசிக்கிறாங்களாம். அந்த பொருளிகளை வச்சு எப்படி கோட்டையை பிடிக்கிறது மிசேரியா? பொருளி பேசுற மக்களை சாதாரணமா நினைக்காதீங்க அரசி. அவங்க தான் அந்த கோட்டைக்குள்ள பல காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆனா தங்களோட அரசன் தங்களை மறந்துட்டதால ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க. அப்பனா இந்த நிலைமையை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாங்கிறியா? ஆமா அரசி. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீல எண்ணெயை மட்டும் ஊத்தணும்னு வைங்களேன், அது திகுதிகுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதுல நாம குளிர் காஞ்சிடலாம் அப்படின்னு மிசேரியா சொல்றா. ஆனாலும் ரெனைராக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஒரு போர்ல வெற்றி பெறறதுக்கு பல வழிகள் இருக்கு அரசி. சில சமயங்கள்ல நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னா நமக்காக செய்யறவங்கள செய்ய விடணும் அப்படின்னு மிசேரியா சொல்றா. ரெனைரா சரின்னு ஒத்துக்கிறா. உடனே கிங்ஸ் லேண்டிங்குள்ள வதந்திகளை பரப்புறதுக்காக மிசேரியா அவளோட ஒரு நம்பிக்கையான ஆளை அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் ரெனைரா பேலாவை பாக்கிறதுக்காக வரா. அங்க பேலா அவளோட பாட்டி இருந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொன்ன ரெனைரா அவளோட பாட்டி மேலிச தனதாக்குன கதையை சொல்றா. உன் பாட்டிக்கு டிராகன் பிட்ட பத்தி அக்கு வேற ஆணி வேறா தெரியும் தெரியுமா? பாகன்களுக்கு கூட தெரியாத வழிகள்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களால இருட்டுல கூட பார்க்க முடியும்னு பாகன்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. எங்க அப்பா இந்த கதையை சொல்லியிருக்காரு. அவரு அம்மாவோட டிராகனை தான் அவங்க தனதாக்குனாங்களாமே.
இருக்கிறதுலயே வேகமான டிராகன் அவங்களை எப்படி ஏத்துக்குச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்க ஆக்ரோஷமானவங்கம்மா, அன்போ கோவமோ அவங்க கிட்ட அவ்வளோ ஆக்ரோஷம் இருக்கும். அவங்களுக்கு என்ன பெருசா பிடிக்காது, இருந்தாலும் அவங்க எனக்காக உயிரியே கொடுத்துருக்காங்க. அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் பேலா. நீயும் உங்க பாட்டி மாதிரியே தான் இருக்க, அதனாலதான் இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு பொட்டியை கொடுத்த ரெனேரா அதை மாமா கிட்ட கொடுத்து தனக்கு துணையா நிக்க சொல்லி சொல்றா. அதுல வலது கை பதவிக்கான சின்னம் இருக்குங்க. அதை கொடுத்து ரெனேரா மாமாவை தன்னோட வலது கையாக்க பாக்குறா. இன்னொரு பக்கம் ஹேரன் ஹால்ல டேமான் கவுந்து கிடக்குறான். இன்னைக்கு அவனோட கனவுல விசேரிஸோட மனைவி வராங்க. உன் அண்ணனை விட உனக்கு தான் அரசனாகிறதுக்கு தகுதி இருக்கு டேமான், நீ மட்டும் மூத்த மகனா பிறந்திருந்தன்னா எல்லாம் மாறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டேமான் எழுப்பின பிரபு ஸ்ட்ராங் அவனை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாரு. இனி வாத்துக்கறியை நல்லா வறுத்து வச்சிருக்கிறோம் அரசே, ஒரு புடிங்க அப்படின்னு சொன்னவரு ரூக்ரெஸ்ட்ல நடந்த சம்பவத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்றாப்ல. ரெண்டு பக்கமுமே பயங்கர சேதம் தானா, அதனால அடுத்து என்ன நடக்கும்னு எல்லாரும் ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. அதுவும் நல்லதுக்குதான். கூடிய சீக்கிரமே வில்லியம் பிரக்கன் வம்சத்தை நமக்கு அடிப்பணிய வச்சிருவான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சீக்கிரமா இந்த கோட்டையை சரி பண்ணி ஆகணும். சரி, வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? நல்லா நடந்துட்டு இருக்கு அரசே. ஏற்கனவே சமையல் அறையெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். ஆனா கோட்டையை முழுசா சரி பண்றதுக்கு இன்னும் நிறைய நமக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க. அதோட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசும் தேவைப்படுது அரசே. ஏன்னா இந்த லாரிஸ் பைய அவங்க அப்பா செத்தோன கஜானாவும் மொத்தமா வலிச்சு கிங்ஸ் லேண்டிங் எடுத்துட்டு போயிட்டான். ஏதோ மிச்சம் இருந்த சில்லறைங்களை வச்சுதான் இத்தனை நாளா நாங்களே எங்க பொழப்பு ஓட்டிட்டு இருந்தோம். பேசாம அரசிக்கு தூது அனுப்பி நாம கொஞ்சம் காசு கேட்கலாங்களா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நானே தேவைப்படுற காசை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டேமன் கிளம்ப, ரொம்ப நன்றி பிரபுன்னு சைமன் ஸ்ட்ராங் சொல்றாரு. என்ன நீங்க அரசன்னு கூப்பிடணும் சைமன், அரசியோட கணவன் அரசன் தானே கூப்பிடணும் அப்படின்னு மிரட்டலா சொல்லிட்டு போறான். இந்த டேமான் பயலுக்கு அவன் அரசனாகணுங்கிற ஆசை வந்துருச்சுங்க. அதனாலதான் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் கிங்ஸ் லேண்டிங்ல மேஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏகான பழைக்க வச்சிடுறாங்க. ஆனா அவன் கண்ணு கூட முழிக்க முடியாத நிலைமையில இருக்கிறதால அவன் இடத்துல இருந்து யார் ஆள்றதுன்னு அரசவையில கேள்வி வருது. என் புருஷன் முடியாம இருந்தப்போ நான் தானே ஆட்சி பண்ணேன், அப்ப என் மகா முடியாம இருக்கும் போது நான் ஆட்சி பண்றேன், ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு ஆலிசன் சொல்றா. நீங்க ஆண்டது அமைதியான காலத்துல அரசி, ஆனா நாட்டுல இப்போ போர் நடந்துட்டு இருக்கு, அதனால ஏமாண்டு ஆட்சி பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சகுனி பையன் முத கொண்டு எல்லா அமைச்சர்களும் சொல்றாங்க. அதோட ஏகானுக்கு இருக்கிற அடுத்த ஒரே வாரிசு ஏமான் தான் கிறிஸ்டன் சொல்லிடுறான். ஆலிசன்டால அதுக்கு மேல ஒண்ணுமே பேச முடியல. அப்ப ஏமான் கெத்தா வந்து அரசனோட அரியாசனத்துல உட்காந்துக்கிறாங்க. இந்த மோடு முட்டி பயலோட கையில போய் அதிகாரத்தை கொடுத்துட்டானுங்க, என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு ஆலிசன் பீதியில உட்கார்ந்துருக்கா. ஆனா பைய பயங்கரமான திட்டத்தெல்லாம் சொல்றான். ரிவர்லாண்ட்ஸ் எதிரிகளோட கைக்கு போயிடாம இருக்க அதை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கிங்ஸ் லேண்டிங்லயே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கமான்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. இந்த கடல் நாகம் கிங்ஸ் லேண்டிங்க்கு வர உணவுப் பொருட்கள் எல்லாம் தடுத்ததுல மக்கள்லாம் சாப்பாடியே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதோட சிலர் ஊரை காலி பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க மன்னா அப்படின்னு மேஸ்டர் சொல்ல, அப்பனா எல்லா வாயில்களையும் அடைங்க, வியாபாரிகளை தவிர யாரும் உள்ள வரவோ வெளியே போகவோ கூடாதுன்னு உத்தரவு போடுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி தூக்குல தொங்குற எலி பிடிக்கிறவங்களோட பணத்தெல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இன்னொரு பக்கம் ஹியூஜ் ஹேமர் பொண்ணோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு இருக்குங்க. உணவு பஞ்சத்தால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களோட பக்கத்து வீட்லயே திருடிட்டு இருக்கிறதால இந்த ஊரை விட்டு கிளம்பி தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போலான்னு அவனோட மனைவி சொல்றா. அங்க போய் என்ன பிச்சை எடுக்க சொல்றியா அப்படின்னு அவன் கேக்குறான். இங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நம்ம பிச்சைக்காரங்க நிலைமையில தான் இருக்கும், அரசர் காசு தரதா வாக்கு கொடுத்திருக்காருமா, அந்த ஆளு சொன்ன போய் இன்னுமாயா நம்பிட்டு இருக்க? இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மலாம் பணமாதான் ஆகும் அப்படின்னு கேட் சொல்றா. ஹியூஜால அதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியல. அதே நேரம் தூக்குல தொங்கிட்டு இருந்த எலி பிடிக்கிறவங்களோட பணத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப குழந்தைய கொண்ட எலி பிடிக்கிறவனோட நாய் அவன் பணத்து பின்னாடியே போயிட்டு இருக்கு. இந்த நாய் பயங்கர நன்றி உணர்வோட இருக்குங்க. இதை அந்த பைய எட்டியெல்லாம் உதச்சிருக்கான். ஆனா இது அவன் கொல்லப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கேயே கிடக்குது. இந்த பணங்களை அப்புறப்படுத்துறத கண்காணிச்சிட்டு இருந்த கிறிஸ்டன் கிட்ட வந்த ஆலிசன், பொறுப்பு அரசர் சொன்ன வேலையை ஒழுங்கா நிறைவேற்றுறீங்க போல அப்படின்னு கேக்குறா. முறையான வாரிசு சொல்றத நிறைவேற்றி தானே ஆகணும்னு அவன் சொல்றான். அவன் எப்படிப்பட்ட மூடு முட்டிங்கிறது உனக்கே நல்லா தெரியும் கிறிஸ்டன். நீ என்ன என் மேல வச்சிருந்த விசுவாசத்தெல்லாம் மறந்துட்டியா? இல்ல உன் விசுவாசம் ராத்திரி வந்துட்டு காலையில போயிருதா? அப்படிலாம் இல்ல அரசி. ரூக்ரெஸ்ட்ல நான் பார்த்த சம்பவங்கள் எனக்கு சிலதை புரிய வச்சுது. அப்படியே நாங்க பார்த்தேன், டிராகனோட நெருப்பும் ரத்தமும் கவசத்தை உருக்கிடுச்சு. எல்லாரும் அப்படியே எரிஞ்சு சாம்பலானானுங்க தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ நாம இந்த போற டிராகன்களோட கையில கொடுத்துட்டோம் ஆலிசன்ட். அதனால இதை ஒரு டிராகன் சாரதி வழி நடத்தினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு கிறிஸ்டன் சொல்றான். உனக்கு என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசன் அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறா. அந்த சமயத்துல மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா நகரத்தை விட்டு வெளியேற பாக்குறாங்க. அவங்களோடவே ஹியூஜும் அவனோட குடும்பமும் வெளியேற பாக்குறாங்க. ஆனா எல்லாரையும் தடுத்து வாயில்களை இழுத்து முன்ன காவலாளிகள் எல்லாரையும் அவங்களோட வீட்டுக்கு அமைதியா திரும்ப போக சொல்லிடுறானுங்க. இன்னொரு பக்கம் ட்ரைடன்ட் ஆத்து பாலத்துக்கு வந்த மூத்தவன் அந்த பாலத்தோட
2 பக்கத்தையும் ஆள்ற ஃப்ரேம் மற்றும் டல்லி வம்சத்து தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறான். கிளீகன் ஸ்டார்க்கோட படை அந்த பாலத்தை கடக்க அனுமதிக்கணும்னும் லானிஸ்டர் படைய அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றான். நாங்க அப்படி பண்ணா ஏமாட் வேகார வச்சு எங்களை எரிச்சிருவான்பா அப்படின்னு 2 தலைவர்களும் சொல்றாங்க. என்னங்க எங்கேயோ இருக்கிற வேகாரம் நினைச்சு பயப்படுறீங்க, ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிற என்னோட டிராகனை பார்த்து பயம் வரலையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானும் டேமனும் உங்களை பாதுகாக்கிறோம். எது நீயும் டேமனுமா? இது டேமானுக்கு தெரியுமா? அவர் அரசி சொல்றது தாங்க செய்வாரு. சரி செய்வார்னே வச்சுப்போம். ஆனா 2 டிராகனை வச்சு ஹேரன் ஹால், ஃப்ரே வம்சம், டல்லி வம்சம்னு எப்படி 3 இடத்த பாதுகாப்பீங்க? அதை நாங்க பாத்துக்கிறோங்க. இதை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, ஹேரன் ஹாலோட வாரிசான லாரி ஸ்ட்ராங் கிங்ஸ் லேண்டிங்க்கு ஓடிட்டார்னு கேள்விப்பட்டோம். போர் முடிஞ்சவன அதை மட்டும் கொடுக்கறதா சொல்லு, எங்களோட ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு டல்லி வம்சத்தோட தலைவி சொல்றாங்க. அந்த டீலுக்கு சரின்னு சொன்ன ஜேக் வாலத் அனுமதியோட சேர்த்து அவங்க 2 பேரோட படையையும் தம்மாக்க கொடுக்கணும்னு சொல்றான். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் ஹேரன் ஹாலை சரி பண்ற வேலை நடந்துட்டு இருக்குங்க. அங்க டேமான் கட்டைகளை வெட்டி தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு யாரோ சிலர் அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. அத மேல இருந்து கவனிச்ச ஆலிஸ் ரிவர் அவனை பார்க்க வராளா. டேமானோட கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு கட்டு போட்டு விடுறா. இந்த டேமான் பைய பிரக்கன் வம்சத்தை அடிப்பணிய வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு பிளாக்வுட் கிட்ட சொன்னால அந்த ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பிளாக்வுட் ஆளுங்க பிரக்கன்களோட கிராமத்துக்குள்ளார பூந்து பயங்கர அட்டூழியம் பண்ணி இருக்கிறானுங்க. அந்த ஊர் ஆம்பளைங்க இல்லாத நேரமா பார்த்து உள்ளார போனவனுங்க பிரக்கன் வம்சத்து ஆளுங்களோட பொண்டாட்டிங்களெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டானுங்களா. போர்னா இப்படிதான் இருக்கும்னு டேமான் சொல்றான். இப்பெல்லாம் பண்ணனா அவங்க உனக்காக சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இதை நான் பண்ணிதான் ஆகணும் ஆலிஸ், ஏன்னா அதிகாரம் இப்போ அந்த ஒத்த கண்ணை ஏமான் கிட்ட போயிருக்கு. அவன் வந்தான்னா உன்ன மாதிரியான ஆளுங்களெல்லாம் 2ஆ பொழந்துருவான் தெரியுமா? இதே கதையை தான்ப்பா சிலர் உன்னை பத்தியும் சொன்னாங்க. ஆனா நீ அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே. எங்க உண்மையை சொல்லு. இது எல்லாத்தையும் அரசிக்காக படத்திரட்டுறதுக்காகவா பண்ற? நீ அரசனாகணும் தானே படத்திரட்டிக்கிட்டு இருக்கிற. ஆமா உண்மைதான். என்னைக்குமே ராஜ்யங்களை வலிமையானவங்களால மட்டும்தான் கைப்பற்ற முடியும். அதனாலதான் நான் என்னோட வழியில போயிட்டு இருக்கேன். நான் கிங்ஸ் லேண்டிங்கை கைப்பற்றிட்டேன்னா நானும் ரெனைராவும் அரசனும் அரசியா ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டை ஆளுவோம். ஒரு வேலை தோத்துட்டீங்கன்னா நான் தோத்துட்டேன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு டேமான் சொல்லிட்டு போறான். உன் அம்மா உன்னை பத்தி என்ன நினைச்சாங்கன்னு நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. இந்த டேமான் பைய ரெனைரா அம்மாவோட இருக்கிற மாதிரி கனவு கண்ட போது நீ தாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச மகன் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த பைய ஒன்னும் புரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த கனவு பத்தி இப்ப இவ பேசணும்னா பயலுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. அப்ப அங்க வந்த சைமன் ஸ்ட்ராங் பிளாக்வுட்ஸ் பிரக்கன்களை வீழ்த்திட்டாங்கன்னும் பிரக்கன் பட உங்களுக்கு அடிப்பணியறதா சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. பார்த்தல்ல அப்படிங்கிற மாதிரி காட்டின டேமான் நான் வில்லியம்க்கு வாழ்த்து சொன்னதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இன்னொரு பக்கம் அத்தை நனவாவே இருந்த மாமா சோகமா கடல் பக்கம் வந்து நின்னுட்டு இருக்காரு. அவரை பேலா பாக்கிறதுக்காக வரா. நீங்க கோட்டையில இருப்பீங்கன்னு நினைச்சு நாங்க போனேன், நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. அது இப்ப கோட்டை இல்லம்மா, ஆளே இல்லாத ஒரு சமாதி. முன்னாடி எல்லாம் அந்த கோட்டையில பிரபுக்களும் மாலுமிகளும் நிரம்பி வழிவாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. அவங்களாம் அவங்கள கடலோட அரசனா பார்த்தாங்கல்ல. நீங்க கடல் கடந்து போய் எவ்வளவு செல்வங்களை சம்பாரிச்சிட்டு வரதை பார்த்து கண்டிப்பா அவங்களாம் வேந்திருப்பாங்க. ஆனா அவங்கள யாருக்கும் நீங்க அதை பாட்டிக்காக தான் செஞ்சிருப்பீங்கன்னு தெரியாது. கவலைப்படாதீங்க தாத்தா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்ன பேலா ரெனைரா கொடுத்து விட்ட சின்னத்தை கொடுக்குறா. மாமா செம காண்டாயிடுறாரு. இப்பதான் என் பொண்டாட்டி செத்தா, அந்த துக்கத்துல இருந்து நான் மீள்றதுக்குள்ள என்ன கூப்பிடுறாளா? எனக்கு அப்படியே கப்பல் எடுத்துட்டு மேற்கு பக்கம் போய் காணாம போயிடலாமான்னு தோணுது. நீங்க கிங்ஸ் லேண்டிங்ல அமைதியை நிலைநாட்ட போராடுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க தாத்தா. நீங்க பாட்டியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க டர்காரியன் வம்சத்தை சேர்ந்தவங்க. தன்னோட சொந்தத்தை பாதுகாக்க அவங்களாதான் ரூக்ரெஸ்டுக்கு போனாங்க தெரியுமா? எங்க அம்மா மாதிரியே டிராகன் நெருப்பால ஏற்படக்கூடிய வீர மரணத்தை பெருமையா ஏத்துக்கிட்டாங்க. நானும் அதே மாதிரியான ஒரு வீர மரணத்தை தான் விரும்புறேன். அதோட ரெனைராவை இரும்பு அரேனையில உட்கார வைக்கணும்னு எங்க பாட்டி ஆசைப்பட்டதையும் நிறைவேற்ற ஆசைப்படுறேன். உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி பொட்டியை கொடுத்துட்டு பேலா கிளம்புறா. அவளை கூப்பிட்ட மாமா நான் உன்னை என்னோட அடுத்த வாரிசா ஆக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. நான் ஒரு டிராகன் தாத்தா, நெருப்பாலையும் ரத்தத்தாலையும் ஆனவ. ஒருவேளை ஒருத்தர் ட்ரிப்மார்க்கு வாரிசாகணும்னா அவங்க உப்பையும் கடலையும் கொண்ட வம்சத்துல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் சார் ஆல்ஃபிரட்டை மட்டும் அரசவைக்கு கூப்பிட்ட ரெனைரா அவரை உடனடியா ஹேரன் ஹாலுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்றா. நான் அதிகமா பேசினதால என்ன அரசவையில இருந்து நீக்கி இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்களா அரசி? அப்பெல்லாம் இல்ல ஆல்ஃபிரட், உங்களை பத்தியும் உங்களோட விசுவாசத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நாம ரிவர்லாண்ட்ஸை நம்மளோட கட்டுக்குள்ள வச்சுக்காம கிங்ஸ் லேண்டிங்கை கைப்பற்ற முடியாது. அதனாலதான் டேமான் கிட்ட இருந்து எந்த ஒரு செய்தியும் வராததால உங்களை அங்க அனுப்புறேன். நீங்க அங்க போய் அவனோட மனநிலையை நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க. மனநிலையவா? ஆடா
ஆமாங்க, அவன் எனக்காக படைய திரட்டுறானா அவனுக்காக படைய திரட்டுறானான்னு தெரிஞ்சுட்டு வாங்க. அவ்வளோ தைரியம் டேமானுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது ஆல்ஃபிரட், அதனால சீக்கிரமா போயிட்டு வாங்க. அதோட உங்களுக்கு பாதுகாப்பா நல்ல வீரர்களையும் அழைச்சிட்டு போங்க. நாங்க போய் அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு பாதியிலே போயிட்டாரு, அதை முழுசா பேசி முடிக்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு ரெனேரா சொல்றா. சரின்னு சொன்ன ஆல்ஃபிரட் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வேக வேகமா ஹேரன் ஹாலை நோக்கி கிளம்புறாரு. அந்த சமயத்துல ஹேரன் ஹால்ல டேமான் வழக்கம் போல கெட்ட கனவு கண்டுட்டு இருக்கான். அப்ப அவசர அவசரமா அங்க வந்து அவனை எழுப்பின சைமன் ஸ்ட்ராங் ரிவர்லாண்ட்ஸ் பிரபுக்கெல்லாம் அவனை பாக்கிறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாரு. எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்கானுங்க அப்படின்னு எந்திரிச்சு வந்தா அங்க ரிவர்லாண்ட்ஸ் பிரபுக்கெல்லாம் பரபரப்பா நின்னுட்டு இருக்காங்க. உங்க அரசரை நடுராத்துல வந்து எழுப்புற அளவுக்கு அப்படின்னா பிரச்சனை? பிரக்கன் வம்சம் பிளாக்வுட் வம்சத்துக்கிட்ட அடிப்படிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால அரசே. ஆமா, ஆனா அப்பையும் பிளாக்வுட் வம்சம் அவங்களோட காட்டு மிராண்டித்தனத்தை நிறுத்தல அப்படின்னு சைமன் சொல்றாரு. உடனே ரிவர்லாண்ட்ஸ் பிரபுக்கெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எங்க கோயில்களுக்குள்ளார பூந்து அதை கொள்ளையடிச்சு எரிச்சிட்டாங்க. வயல்களையும் தோட்டங்களையும் எரிச்சு எங்களோட கால்நடைகளெல்லாம் திருடிட்டாங்க. விவசாயிகள் எல்லாரையும் வால் முனையில நிறுத்தி பெண்கள் குழந்தைகள்னு எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்னப்பா பண்றது? நாங்க பிரக்கன்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தோம், ஆனா அவங்க அதை பயன்படுத்திக்கலையே. உங்களுக்கு புரியல அரசே, உங்க தயவுல பிளாக்வுட் வம்சம் அவங்களோட பரம்பரை பகையை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பிரபுக்கெல்லாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டேமனுக்கு மட்டும் அவனோட பழைய பொண்டாட்டி தெரியறா. என்ன டேமான், இந்த நாட்டுல இப்படி ஒரு கேவலமான போர் நடந்துட்டு இருக்கு, நம்ம பொண்ணுங்க என்ன ஆனாங்கன்னு பாத்தியா? டேமன் அவளை பார்த்து முழிச்சிட்டு இருக்கான். என்னடா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இங்கே பறக்க பார்த்துட்டு இருக்காருன்னு சைமன் முழிக்க, குழந்தைன்னு கூட பார்க்காம அதை கொல்ல சொன்னவங்க கிட்ட என்ன நியாயத்தை நாம எதிர்பார்க்கறது அப்படின்னு பிரபுக்கெல்லாம் கேக்குறாங்க. அது பொய்ன்னு டேமன் மறுக்கிறான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ரிவர்லாண்ட்ஸ் ஒரு புனிதமான இடம். பழைய கடவுள்கள் புது கடவுள்கள்னு எல்லாரும் இந்த இடத்த கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நீ டிராகன்களை வச்சு மிரட்டினாலும் சரி, உன்ன மாதிரியான கேவலமான ஆளுங்களுக்காக நாங்க சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இனி என்ன பண்றதுன்னு புரியாம டேமான் முழிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல மிசேரியா அனுப்பின ஆளு கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்துடுறாங்க. அங்க மிசேரியா கூட்டத்துல இருந்த ஒருத்தன் காவலானா வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. அவன் உதவியோட உள்ளார வந்தவ மிசேரியா சொன்ன வதந்திகளை பரப்புறதுக்காக ஒரு பழைய தோழியை சந்திக்கிறா. அதே நேரம் வலது கை பதவியை ஏத்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த மாமா அந்த பதவியை ஏத்துக்கலான்னு முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் இரும்பு அரியணை முன்னாடி வந்த ஏமான் அந்த அரியணைய வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஹெலனா அவன் கொடுத்த வேலைக்கு அந்த சிம்மாசனம் ஒருத்தான்னு கேக்குறா. அவன் அப்படியே அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரமா ஏகான் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவனை பாத்துட்டு இருந்த ஆலிசன்ட் எந்திரிச்சிடுறா மகனேங்கிற மாதிரி பாத்துட்டாங்கிறது கிளம்புறா. மயக்கத்துல இருக்கிற ஏகான் அம்மான்னு கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் டிராகன் ஸ்டோன்ல இருந்த ரெனேரா அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கா. அதுல டேமான் வச்சிருக்கிற டார்க் சிஸ்டர் வாழை முதலா வச்சிருந்த விசன்யாவோட கதை போட்டிருக்கு. அதை அவ படிச்சிட்டு இருக்கும் போது ஜேஸ் அங்க திரும்ப வரானா. அவன் வெளியே போயிட்டு வந்ததை பத்தி பெருசா கண்டுகிட்டா மாதிரியே தெரியல. அதுல கடுப்பான ஜேஸ் அங்கிருந்து கிளம்புறான். சரின்னு அவனை கூப்பிட்டு போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறா. உடனே அவங்க நடந்ததெல்லாம் ரொம்ப ஆர்வமா சொல்றானா. நல்ல வேலை பண்ணேன்னு ரெனேரா அவனை பாராட்டுறா. ஆனா மூஞ்ச உருனே வச்சிருக்கா. ஏமா மூஞ்ச உருனே வச்சிருக்கீங்க? அப்புறம் நீ பண்ண காரியத்துக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? நானும் உன்ன மாதிரி ஒரு டிராகன் சாரதி தாண்டா. என்னோட வாரிசுத்துவத்துக்காக தான் இங்க ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் மத்தவங்களை போருக்கு அனுப்பிட்டீங்க அமைதியா இல்ல. ஏன்னா நீங்க அரசிமா, அதே மாதிரிதான்டா நீயும். நீ என்னோட அடுத்த வாரிசு, அதுக்குன்னு என்ன இங்கே இருக்க சொல்றீங்களாமா? நமக்காக சண்டை போட்டு ரேனிஸ் இறந்துருக்காங்க. பேலா ஒத்த ஆளா வேவு பார்த்துட்டு இருக்கா. நானும் என் பங்குக்கு ஏதாவது பண்ணணும்ல. அப்படி நீ பண்ண போய் நீயும் லூக் மாதிரியே வேகாருக்கு இடையா இருந்தானா நான் என்ன பண்ணிருப்பேன்? உன் டிராகனை விட அது எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு ரெனேரா கேக்குறா. ஜேக்கால எதுவுமே சொல்ல முடியல. டேமான் இங்க இல்ல, ஏமான் தான் கிங்ஸ் லேண்டிங் ஆண்டுட்டு இருக்கான். ஏகான் உயிரோட இருக்கானா செத்துட்டானே தெரியல. போருக்கு அப்புறம் வேகார் எங்க போனுச்சுன்னு தெரியல. இப்படி இங்க எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தெரியுமா? அடுத்து ஏமான் என்ன பண்ண போறாங்கிறது தெரியாம நம்மளோட கூட்டாளிகள் எல்லாருக்கும் செய்தி அனுப்பிட்டு இருக்கிறேன். ஒரு வேலையெல்லாம் கைமீறி போயிடுச்சுன்னு வையன், கடைசியா நானே இறங்கி சண்டை போட வேண்டியதுதான். உங்க டிராகன் சைரக்ஸ் மாதிரியே மேலிஸும் ரொம்ப வேகமான டிராகன் தாமா. ஆனா வேகார் அதை கொண்டுருச்சே. மேலிஸ் 2 டிராகன்களோட சண்டை போடுச்சு ஜேக். அதுல ஒன்னு அழிச்சு. ஆனாலும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டிராகன்களை வச்சு மட்டும் போர் செய்ய முடியாது. நமக்கு இன்னும் நிறைய டிராகன்கள் வேணும். நம்ம கிட்ட தான் வெர்மித்தார் சில்வர் விங்னு 2 பெரிய டிராகன்கள் இருக்கம்மா. அதை வச்சு வேகார சமாளிக்கலாம்ல. டிராகன்கள் இருக்கு, ஆனா அதுங்களை ஓட்டுறதுக்கு சாரதிகள் இல்லையே. போன தடவை ரேனா அதுங்கள உனத்தை தனதாக்குறன்னு உயிரை கொடுக்க பார்த்தா. அப்படி இருக்கும் போது அதுங்களுக்கு நம்ம யார சாரதியாக்குறது அப்படின்னு ரெனேரா கேட்க ஜேக் ஒரு யோசனை சொல்றான். ஏமா, நம்ம டர்கேரியன் வம்சத்துல வந்த சிலரை வேற ஒரு வம்சத்துல கட்டி கொடுத்துருக்கோம்ல, அவங்களோட குழந்தைகளை சாரதிகளாக்குனா என்ன? அதெல்லாம் பல தலைமுறைகள் முன்னாடி நடந்தது ஜேக். அவங்க உடல்ல ஓடுற டிராகன் ரத்தம் வலிமையானதா இருக்குமான்னு தெரியல. வலிமையான டிராகன் சாரதியை மட்டும்
மட்டும்தான் ஒரு டிராகன் ஏத்துக்கும். இதை நான் சொல்லல, வரலாறுகள் சொல்லுது. அதெல்லாம் பழைய வரலாறுகள் தானம்மா, நாம ஏன் இப்ப இதை முயற்சி பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு ஜே கேக்குறான். ரெனைராக்கும் அது சரியான யோசனையா படுது. அப்ப டர்காரியன் வம்சம் எங்கெல்லாம் சதறி கிடக்குங்கிற குறிப்புகள் இங்க இருக்குங்கிறது ரெனைராக்கு ஞாபகம் வருது. அந்த குறிப்புகளை பரட்டி பார்த்தோம்னா சரியான சாரதிகள் கிடப்பாங்கன்னு ரெனைரா சொல்றா. இப்போ லூக் ரெனைராவோட இந்த யோசனை கை கொடுக்குமா இல்ல அவங்களுக்கே ஆப்படிக்குமா அப்படிங்கிற கதையை அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.